ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தகுதிக்கான ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கிருந்து வெளியிட்டிருக்காங்க, ஸோ இந்த பதவிக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது, ஸோ இந்த பதவிக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கருடுங்கள் எண்ணிக்கை, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி, ஸோ இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு டிஎன்பிசிலேருந்து இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் டு தி போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட். Employment and Training Department, தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சிறப்பு போட்டித் தேர்வு. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அமைச்சுப் பணியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையில் தமிழ்நாடு அமைச்சுப் பணியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் தட்டச்சர் பணிக்கான சிறப்பு போட்டி தேர்வுக்காக அரசாணை நிலை எண் 72 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை நாள் பார்த்தீங்கன்னா 25/8/2006 படி வேலையின்மை உதவி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டு தற்போதும் பணியில் தொடரும் தற்காலிக தட்டச்சர்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் இணைய வழி மூலம் மட்டும் வரவேற்கப்படுகின்றன. அறிவிக்கை நாள் பார்த்தீங்கன்னா 25/11/2024. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 24/12/2024. விண்ணப்பத்தை திருத்தம் செய்வதற்கான காலம் பார்த்தீங்கன்னா 29/12/2024 முதல் 31/12/2024 வரை. எக்ஸாம் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 8/2/2025. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா தட்டச்சர், பணியின் பெயர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைச்சுப் பணி. தமிழ்நாடு அமைச்சுப் பணி. துறையின் பெயர் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை. எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 50 கடிதங்கள் கொடுத்துருக்காங்க. ஊதிய நிலை பார்த்தீங்கன்னா நிலை 8. ஸோ இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் 1/7/2024 அன்று உள்ளவர் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் மற்றும் 32 வயதினை நிறைவு செய்திருக்கக்கூடாது. பிற வகுப்பினர் உச்ச வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 32 நிறைவடைந்திருக்கக்கூடாது. வயது வரம்பு சலுகை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 34 வயது கொடுத்துருக்காங்க உச்ச வயது வரம்பு. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அருந்ததியர் பட்டியல் பழங்குடியினர் 37 வயது கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு சலுகை கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருத்தல் வேண்டும். அது பார்த்தீங்கன்னா
10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அரசு தொழில்நுட்ப தேர்வில் தட்டச்சில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை உயர்நிலை அல்லது தமிழில் முதுநிலை உயர்நிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை கீழ்நிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை உயர்நிலை மற்றும் தமிழில் இளநிலை கீழ்நிலை தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் நடத்தப்படும் கணினியில் அலுவலக தானியமாக்கல் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்வு திட்டம் ஒற்றைத்தாள் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். தேர்வு நடைமுறைலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா தேர்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும்தான். தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.